கிருஷ்ணர் ஏன் நீல நிறமாக இருக்கிறார்? கிருஷ்ணரின் மாமா கம்சன் கிருஷ்ணரை கொல்ல பூதனா அப்படின்ற அரக்கனை அனுப்புறாரு. அவன் அழகிய பெண்ணாக மாறு வேடத்துல யசோதா கிட்ட போய் கிருஷ்ணருக்கு தாய்ப்பால் கொடுக்க அனுமதிக்குமாறு கேக்குறாரு. யசோதாவும் அனுமதிக்கிறாங்க. பூதனா விஷப்பால கிருஷ்ணருக்கு கொடுத்தாள். நச்சு பாலை குடித்தது மட்டுமின்றி உயிரையும் உறிஞ்சினார். விஷம் அவரது உடலில் நுழைந்தது. அதன் காரணமாக கிருஷ்ணரின் உடல் நீல நிறமாக மாறியது அப்படின்னு நம்பப்படுது. மேலும் காளியா அப்படின்ற விஷப்பாம்பு யமுனையில் வாழ வந்தது. விஷத்தால அங்க இருந்த தண்ணீர் கொதித்தது. கிருஷ்ணரும் அவரோட நண்பர்களும் விளையாடிட்டு இருந்த போது அவர்களின் பந்து யமுனையில விழுது. அதை எடுக்கிறதுக்காக கிருஷ்ணர் யமுனையில குதித்தார். அப்போ காளியா கிருஷ்ணரின் உடலை சுற்றி கொண்டது. உடனே கிருஷ்ணர் பெரிய வடிவம் எடுத்து காளியாவின் தலையில் நடனமாடினார். காளியாவின் மனைவிகள் கருணை கோரினர். கிருஷ்ணரும் காளியாவை விடுவித்தார். காளியாவோட விஷம் கிருஷ்ணரின் உடலில் புகுந்ததுனால கிருஷ்ணர் நீல நிறமா மாறினாரு அப்படின்னு சொல்லப்படுது.